Hi everyone, welcome to SR Academy திறன் ஒர்க்புக்கு தமிழ். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது பாடம் சொல்லும் தொடரும் ஒன்று. இதில் உயிர்மெய் வரிசை ஏஏ வரிசையை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். என்ன சார் இருக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு படித்து காட்டுக 4.1 படித்து காட்டுக. இந்த எழுத்துக்களை முதல்ல படிங்க. இது எல்லாமே ஏ வரிசையில் இருக்குது. ஏ வரிசையில் இருக்கிறதெல்லாம் இந்த எழுத்துக்கள், உங்களுக்கே எழுத்துக்கள் தெரியும். அடுத்தது இந்த நீல கலரில் இருக்கிறது எல்லாமே ஏ வரிசையில் இருக்குது. அடுத்து வார்த்தைகளை படிக்கிறீங்க. சேமிப்பு, வென்றது, எண்ணெய், கேட்டேன், தேன் சிட்டு, சாப்பிட்டேன், கேடயம், ஊரெங்கும், வெங்காயம், பாடினேன், 18, வெட்டுக்கிளி, தென்றல், வேப்பமரம். அதே மாதிரி மேகக்கூட்டம் கன்றேன் வரைக்கும் நீங்கள் படிங்க. அடுத்து 4.2 சொற்களை கொண்டு தொடர் உருவாக்கி எழுதுக. இந்த சொற்களை பயன்படுத்தி 3 கட்டம் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒரு வார்த்தை, இதிலிருந்து ஒரு வார்த்தை, இதிலிருந்து ஒரு வார்த்தை, 3 வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு தொடரை உருவாக்கவும். அவங்க முதல்ல ஒரு அடையாளமாக உயரமான தென்னை மரம் பார்த்தேன் அப்படின்னு அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. நாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு சென்டென்ஸ் அமைக்க போகிறோம் பாருங்கள். பெரிய பலாப்பழம் வாங்கினார். பெரிய பலாப்பழம் வாங்கினார் எழுதியாச்சு. அடுத்து மஞ்சள் எலுமிச்சை கேட்டான். மஞ்சள் எலுமிச்சை கேட்டான். 3வது அழகிய சிட்டுக்குருவி பறந்தது. அதுக்கு அடுத்தது சிறிய முயல் தின்றது. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் அமைக்கலாம். ஓரளவுக்கு 4 சென்டென்ஸ் அமைச்சா போதுமானது. 4.3 விடுபட்ட இடங்களில் உரிய குறில் நெடில் எழுத்துக்களை நிரப்பி எழுதுக. இங்கே குறில் கொடுத்துருந்தா இங்கே நம்ம நெடிலில் போடணும். ஒருவேளை ரெண்டுமே கொடுக்கலை அப்படின்னா அது என்ன எழுத்து அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தென்றல், தேன் சிட்டு, பெருங்காயம், பேரிச்சம்பழம். பாருங்கள், இங்கே பே போட்டால் இங்கே பே அப்படி இருக்கணும். செம்மண், சேப்பங்கிழங்கு, வெட்டுக்கிளி குரில், வேப்பமரம் நெடில், நெல்லிக்காய், நேந்திரம்பழம், மெய்யெழுத்து, மேகக்கூட்டம். அடுத்து தொடருக்குள் தொடர்களை உருவாக்கி எழுதுக. திருப்பூர் பின்னலாடை வாங்கி வந்தனர். ஒரு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தொடர். இதில் 2 தொடரை உருவாக்கணும். அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? திருப்பூர் வந்தனர், பின்னலாடை வாங்கி வந்தனர். 2 தனித்தனி சென்டென்ஸு. இதுக்கும் சம்மந்தம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்தது புலவர் பாடியதை கேட்டு மன்னர் மகிழ்ந்தார். எப்படி அதெல்லாம்? புலவர் பாடினார், மன்னர் கேட்டு மகிழ்ந்தார். 2 தனித்தனி சென்டென்ஸு. கணினியில் நண்பனுக்கு நான் மின்னஞ்சல் அனுப்பினேன். கணினியில் மின்னஞ்சல் அனுப்பினேன், நான் அனுப்பினேன். இது 2மே தனித்தனி சென்டென்ஸ். அடுத்தது எழுதி பழகுக. கிளிகள், நீச்சல், வானூர்தி. இதை நீங்கள் உங்கள் ஒர்க் புக்லேயே எழுதுங்க. இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களுக்கு எல்லா ஒர்க் புக்கில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸுக்கும் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கட்டாயம் தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.